அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு டின்னர் vlog. வட்டலப்பம் செய்கிறதுக்கு பாதாம் பருப்பை ஊற வச்சு தோல் எடுத்துட்டு மிக்சியில் சேர்த்துருக்கேன். அது கூடவே முந்திரியும் சேர்த்துருக்கேன். 4 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். கொரக்கரப்பு இல்லாமல் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு அதே கப்லேயே 4 முட்டையை சேர்த்துட்டு ஜீனியும் சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். 1 கப் பால், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வட்டலப்பத்துக்கு அதையும் ஒரு அடுப்பில் வேக போட்டாச்சு. அடுத்ததாக கோழியானம் காய்ச்சிட்ருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துட்டு அது நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா கோழியானத்துக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் தயிரில் சிக்கனை சேர்த்து ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்தாச்சு. வெங்காயம், தக்காளியும் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்தாச்சு. கொதிச்சதுக்கப்புறமா தேங்காய் சேர்க்கணும். ஒயிட் சாஸ் பாஸ்தாக்காக பாஸ்தாவையும் வேக வச்சுருக்கேன். கோதுமை பரோட்டாக்காக மாவையும் உருண்டை போட்டு வச்சாச்சு. அடுத்தது ஒயிட் சாஸ் பாஸ்தாக்காக பட்டர் இல்லை வீட்டில், அதனால் வீட்லேயே பட்டர் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டரையும் அடிச்சிட்டேன். பட்டரும் சூப்பராக நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் சாஸ் பாஸ்தா செஞ்சிட வேண்டியதுதான். அடுத்ததாக கோதுமை பரோட்டாவும் போட்டு எடுத்துட்டா நம்மளுடைய டின்னர் இப்போ ரெடி ஆயிரும். திடீர்னு உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இந்த ரெசிபிஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சாஃப்டான ஹெல்த்தியான கோதுமை பரோட்டா நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. வட்டலப்பமும் நம்மளுக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் சாஸ் பாஸ்தாவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.